சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப எதுக்குமா அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? அதான் அருவி சண்முகம் கொலைகேச திரும்ப எடுத்து நடத்தி உன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண போறால. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வை, எல்லா பிரச்சனையும் தீந்துடுமா. சம்பந்தி வீட்டுல உன்னையும் அருவியும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அருவி புகழோட சேர்ந்து வாழறதுல எந்த தடையும் இருக்காது. அண்ணே, திரும்ப இந்த கேஸை எடுத்து நடத்துறேன்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குண்ணே. அந்த நாராயணமூர்த்தி எவ்வளவு மோசமானவன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. மறுபடியும் அவன் தான் கொலைகாரன்னு நிரூபிக்கிறதுக்கு நாம கேஸை நடத்தினா அவன் சும்மாலாம் இருக்க மாட்டானே. அவன் மறுபடியும் அருவிக்குதான் ஆபத்தா வருவான். அத நினைச்சாதானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, இப்ப நீங்க எதுக்குமா அதை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க? அவனால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சரியான ஆதாரத்தை வச்சு அந்த நாராயணமூர்த்தி தான் குற்றவாளின்னு ஈஸியா நிரூபிக்கலாம். அப்படி நிரூபிச்சுட்டா அவனால நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் உள்ளே தான் கிடக்கணும். ஆனா அவன் தான் குற்றவாளின்னு எப்படி நிரூபிக்கிறது? அந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அம்மாவும் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கேஸ்ல என்ன ஆதாரம் கிடைக்கும் அருவி? எதை வச்சு நீ நிரூபிக்க போற? அருவி, நீ சொல்லும் போது எனக்கும் அதே சந்தேகம் தான் வந்துச்சு. நாம திரும்ப இந்த கேஸை விசாரிக்கும் போது நாராயணமூர்த்தி தான் கொலைகாரன்னு நிரூபிக்க நம்மளுக்கு சரியான ஆதாரம் வேணுமே. அந்த ஆதாரத்தை மட்டும் கொடுக்கலனா நம்ம கேஸ்ல ஜெயிக்கவே முடியாது. மறுபடியும் நான் தான் கொலை செஞ்சேன்னு உறுதியா தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம முயற்சி எல்லாமே வேஸ்டா போயிடுமா. அது மட்டும் இல்லமா, மறுபடியும் ஏன் மேலேயே தீர்ப்பாயிடுச்சுன்னா அப்ப நான் என்னதான் நிரபராதின்னு சொன்னாலும் சரஸ்வதி குடும்பத்துல யாருமே நம்ப மாட்டாங்க. நாராயணமூர்த்தி தான் நிரபராதிங்கிறத உறுதியா நம்புவாங்க. ஆமா அருவி, சைலஜாவும் சிவசங்கரியும் சொல்றது உண்மைதான். ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா நாராயணமூர்த்தி உத்தமன் அவங்க நினைச்சுப்பாங்களே. அவங்க மத்தியில அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவானாமா. அதுக்கப்புறம் என்னைக்குமே சம்பந்தி வீட்டுல அவனை சந்தேகப்படவே மாட்டாங்க. நாம அவனை பத்தி என்ன சொன்னாலும் சரி, சம்பந்தி அம்மா நம்பவே மாட்டாங்க. ஆமா, அதனால இத பத்தி நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நீ முடிவெடுக்கணும். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் உண்மைக்கு ஆயுள் அதிகம்பா. என் அப்பா வேணா அவன் சாவடிச்சிருக்கலாம். ஆனா உண்மையையும் நீதியையும் கண்டிப்பா சாகடிக்க முடியாது. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இறங்குறேன். நடந்த தவறுகளையும் அநியாயங்களையும் போனா போதுன்னு என்னால விட்டுலாம் போக முடியாது. இப்படிப்பட்ட அவனுக்கு நாம அதுக்கான நியாயத்தை கேட்டுதான் ஆகணும். நாம நம்பிக்கையை இழக்காம போராடிதான் ஆகணும். எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்குப்பா. நம்ம கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கிற வரைக்கும் எதுக்காக நம்ம பயப்படணும்? கண்டிப்பா பயப்பட தேவையில்ல. அருவி, நீ சொல்றதெல்லாம் பாக்குறப்ப நம்பிக்கையாதான் இருக்கு. எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம லாயரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணலாமா?